கொண்டிருப்பார். என்னை அறியாதவர் யாரோ அவர் அழிந்து கொண்டிருப்பார். இந்த உலகத்தை இருக்கபடியான சாட்சா எம்பெருமான் நாராயணன். ஆனா எம்பெருமானா இருக்கபடியான இந்த நாராயணன் யுகம் என்பது 4. கிரேதா திரேதா துவாபர கலி. இந்த 4 யுகத்துல நான் யாரா என்ன செய்தேன்? அந்த துவாபர தூரா சமத்துல போய் மறந்தான். அந்த குறிப்பேர் இந்த யானம் அவனை கொல்ல வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு அவன் எந்த வடிவத்தோடு இருந்தான்? கரும்புண வடிவத்தோடு இருந்தான் கடல்ல. நான் சேர்க்கையாக உள்ளே சென்று அவன் வருவது மீண்டால் அப்படி என்று என்னை விருந்துவதற்காக வந்தான். என்னை விழுந்ததற்காக வந்தான். அவன் குறிப்பெயர்ந்து உள்ளே சென்று அவனை பிடித்து தாறுமாறை கிழித்து கொண்டு வந்து கர்மகட்டை கொடுத்து இந்த உலகத்தை படைச்சு. ஆமா, ஆனால் அவனை கொண்ட யாரும் அவர்களின் இரண்டாவது அந்த யுகத்திலே அப்பா கிரேதா யுகம். அந்த கிரேதா யுகத்திலே ராவண சமாப்தம் முடிச்சான். ஆனா ராவண சமாப்தம் ராவண சமாப்தம் முடிச்சவன் நான் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பேன்? ஆமாங்க, பெரிய ஆள் தாங்க. நீங்க எப்பேற்பட்ட அரக்கர்கள் பூரா அழிக்கக்கூடிய ஆள். அப்படி அதுக்குடியாக இப்ப நடப்பது இந்த துபாவரை பங்காளிக்குள்ள சண்டை வந்து. ஆமா ஆமா, சண்டை எதுக்கு வந்தது? மண்ணுக்கு வந்து மண்ணுக்கா சண்டை வந்தது? போய் கம்ப்ளைண்ட் அடிச்சுக்கிறான். மதம் குடிச்சு போய் ஒருத்தம் அடிச்சு மண்ணு அது என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சொல்லிட்டாங்க மண்ணு இப்ப தப்பான மண்ணா கிடையாது. இவனை மதம் குடிச்சு போய் தலைவரை குடிச்சு போய் தலைவிரி குடிச்சு போய் ஒருவனுக்கு ஒருவன் ஏற்படுத்திய 16 நாள் சண்டை முடிஞ்சது. 16 முடிஞ்சது. கரை சேர்த்துட்டான். சும்மா கம்போடுதான் இன்னும் கொஞ்சம் பிசிறு இருக்கு. ஆமா, அந்த பிசிறியும் தொடச்சிருவான். யாரை தொடங்கி அந்த துரியோதனுடைய வடவடத்தை எல்லாம் அழிச்சுட்டாங்க. அப்படி அழித்த யாரும் இருப்பது இந்த 2 பேர் தான் இருக்காங்க. அவனை 2 பேரும் யாரும் நீங்க ஒரு முடிஞ்சிருவான். எவன் தடுத்தாலும் நிக்காது. யாரு ஈசன் வந்து தடுத்தாலும் இது நடந்தே தீரும். யாருக்காக வந்திருக்கேன்? அந்த கண்ணன் போட்ட அப்படி என்று தர்மம் வளர்க்கிறான். அவனை மாதிரி கெட்டவன் இந்த உலகத்திலே கிடையாது. ஆமாண்டா, ஊர்வலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அவன் நெல்லவன் தர்மத்தை வளர்க்கிறான். தர்மத்தை என்னத்தை வளர்க்கிறான்? அவன் நெல்லவன் சொல்றாங்க. 13ஆம் நாள் சண்டையில என் அருமை மருமகனா இருக்கக்கூடிய
வீரபால அபிமன்யு. ஆமா. அந்த வீரபால அபிமன்யு ஐயா அங்கதாசாமி நான் நிராயுதபாணியா இருக்கேன், ஒரு ஆயுதம் கொடுங்கன்னு சொன்னான். ஆயுதம் கொடுங்கன்னு சொல்லி இவன் உடஞ்ச கத்தி எடுத்து கொடுக்க போனான். அந்த கத்தியை வாங்குறதுக்கு அந்த புள்ள போனான். உடனே தோலை விட்டான். ஆனா குடுக்காத இருந்திருந்தா தோலை விட்டுவாங்க, கையை நிட்டுவாங்க. அப்புறம் எப்படி அவன் நல்லவன்? அது எல்லாத்துக்கும் 55 தேச ராஜாக்கள் கூடிய சபை. என் தங்கையை கொண்டா தூய் சொன்னான். அந்த சபையில உட்கார்ந்தாங்க. இவன் பேச்ச கேட்பாளா கேட்க மாட்டானா துரிவாங்க. கர்மத்தை வளர்க்கக்கூடியவன் கர்ணன் கர்ணன்றான். இவன் ஒரு வார்த்தை பெண்ணை தோடான்னு சொல்லியிருந்தா தப்பு செய்வான். அப்படி எந்த வகையில் அவன் அதனால இன்னொரு கடவுளுக்கு வழி செய்ய போறேன். ஆனா வழி செலுத்து ஒரு வகையில் இருந்தாலும் அத்தை வீட்டு பசங்க பணம் கூட ஆமா போய் ஏதாவது பண்ணி நமக்கு என்ன எப்படியாவது போறோம், எவனாவது சுமக்கிறான், எவனாவது பாத்துக்கிறான் அப்படின்னு பார்க்காத அவன் மாட்ட அவன் வேலையை பாக்குறான். யாரு உங்க அத்தம்மா நல்லுவான்? அவனும் தான் சரி. ஆனா பாண்டவரை பார்க்க வேண்டும். எல்லாருடைய சபதம் முடிஞ்சது. இன்னும் ஒரு 3-4 பேர் சபதம் இருக்கு. அந்த சபதத்தை முடிச்சிடணும். மேற்படி எங்களை அருமை தாய்நாடா இருக்க முடியாது. வெங்கலாம்பட்டை கிராமத்திலே ஒழுங்கு இருக்க முடியாது. சக்தியிலே உண்ட அம்பாள் ஜாகதேனிக்காக மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது. இது ஆய்ப்பட்ட கிராமத்திலே ஒழுங்கு இருக்க முடியாது. இந்த உபயதாரா இருக்க முடியாது. இத மதிப்பு ஐயா ராமசேகர் இந்த அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த பாவனாரை கொண்டு வந்து கேளிக்கை எடுத்து வைக்கிறார். இந்த கேளிக்கையின் சார்பாக நாடக பாவனா எங்களுக்காக இந்த அடியாளுக்காக 100 ரூபாய் என்பதை பலிக்க அடியே மனம் வந்து மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது. இது ஆய்ப்பட்ட பிள்ளபாளையம் கிராமத்தில் இருக்க முடியாது. எனது அருமை தம்பியா இருக்க முடியாது. இது ராமலட்சுமணன் அவர்களால் அடியாளுக்காக 100 ரூபாய் என்பதை பலிக்க அடியே மனம் வந்து அர்ஜுனருக்கான பாப்பா
பக்கத்துல எப்படி தெரியும் என் தந்தை பாட்டு மகாராஜனுக்கு இவர் யார் தெரியுமா? பீமன் நகுலன் சகாதேவன் எப்படி எண்ணி பாரு பீமன் நகுலன் சகாதேவன் 5 பேரு பருமரு மூத்தவரு நல்லவரு பீமா நகுலா சகாதேவன் 5 பேரு காட்டுறாங்க அது நீ யாரு அவங்க 5 பேர் தான் போறாங்க அவங்க தான் போறாங்க நீ வந்து நீ யாரு ஐயா ஆமாடி பையா நான் யார் தெரியுமா? அர்ஜுனன். ஓஹோ அர்ஜுனன் சொல்றதுக்கு தர்மா நல்லூரே வெள்ளூருங்கறா பையா என் அண்ணனாய் இருக்கும்படி அவரை துரியோதனன் எங்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படி என்று கெட்டாயாக கொண்டான் அஜயவந்தாக கொண்டான் துரியோதனாக கொண்டான் எங்களை அழிப்பதற்காக அப்படி இருந்தான் நாடு நகர அனைத்தையும் தோற்றோம் தோற்றி 12வது வனவாசம் போராண்டு அஜ்ஞாதவாசம் பிடித்து 18 நாள் பாரத யுத்தம் நியமித்தார். யாரு? 18 நாள். ஆமா எங்க மாமன் குருவிட்ட நாடு கேட்டார். நாடு கொடுக்கவில்லை. 18 நாள் பாரத யுத்தத்தில் நேற்றோடு எத்தனை முடிஞ்சது? நேற்றோடு 16. கர்மாதி இன்னைக்குடா நீ கசுப்புதாளா? கர்மாதி எவன் கர்மாதி? துரியனுக்கு கர்மாதி. இன்று 17ஆம் நாள் யுத்தம்
யுத்தத்திலே யாரு 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 எங்களுடைய சாராருடைய சபதம் எல்லாம் என் சபதம் இன்னைக்கு இருக்கு. ஆமா, அதனால மாமனை பார்த்து முடியல முடியல. இனிமே மாமா அவர் பார்த்து அவர் வேலையை பார்க்கறது, நான் வந்து ஏன் வேலையை பார்க்கறேன். நீ மாட்டு போயிட்டு அடி கூட்டா அந்த மாமன் வேலை பார்த்துட்டு கருணை அலையறாரு. என் மனைவி ஒரு கருத்து கேட்கலாம். இன்று 17ஆம் நாள் பாரத யுத்தத்தில் நான் யாரை வெல்வது? அவனதான் வச்சு அடைய வேண்டும். அப்படியா? போலாமாமா? எங்க போறது? குருக்ஷேத்திரம். என்ன சந்தேகம்? அவனை வெற்றி அடையலாம். ஆனா எனக்கே பயமா இருக்கு. அந்த காந்தாவரத்தை எரிக்கும் நேரத்திலே தட்டகர் என்ற பாம்பாகப்பட்டது அதை தாண்டி அப்புறம் சென்றது. ஆமா, அப்படி சென்ற பொழுது அச்சுனா ஒரு பாம்பாகப்பட்டது தீயை விட்டு தாண்டி போகுது அப்படின்னு சொன்னேன். ஆமா, அந்த நேரத்துல எப்பா ஒரு கரத்துல இருக்கிற காண்டிபத்தை வளைத்து அந்த தட்டகர் என்ற பாம்புடைய தலையை ஆமா, அறுத்த உடனே அது முழிந்து குட்டி பாம்பு. ஆமா, அந்த அசோசியர் அந்த பாம்பு அது முழுங்கி வச்சிருந்தது. அந்த தீயை விட்டு தாண்டி நடத்த இவன் கழுத்து அறுத்தான் பாரு. அந்த குட்டி பாம்பு வாழை போட்டு அது விழுந்து என்ன சொல்லி போனது, இந்த அத்துடலுக்கு யார் எதிரியோ அவரை கொல்லுவேன் அப்படி அந்த தஞ்சம் கொண்டு காரணத்தை போச்சு. அது முதல்ல குட்டி பாம்பா இருந்தது, இப்ப பெரிய பாம்பா. அந்த பாம்பை எடுத்து வராண்டா இப்ப.
என்ன பயம் காட்டுறியா? இல்ல மாமா, நான் அந்த கர்ணனை கொன்று விடுவேன். ஆனா அந்த பாம்பு இருக்கு. அப்ப கர்ணனுக்கு பயப்படல. கர்ணனுக்கு நான் ஏன் பயப்படுறேன்? அவன் எடுத்து வரான். அவனை ஊதி விடுறேன். அவன் கொண்டு வரானே, அது எத்தனை தலை? அது 10 தலை. சகமாக்கி போடுறான். ஒரு தலை. மாமா, மச்சான் மாமா பயத்துல உடனிட்ட மாமா. எனக்கு பயம் மாமா. பாம்புன்னா பயம் மாமா. மாமா என்ன பண்ணுது மாமா? உனக்கு வேற சப்போர்ட் காட்டுனா இவர் அத்தமாவன் நல்லூர் இந்த பையன் பாம்புன்னா வாயிலாட்ட வளரும். ஒரு தலை பாம்பு. ஆனா பார்க்கடல் இல்லை. சயனாசம் பண்ற பாரு. சர்ப்பணம். சர்ப்பணம். 1000 தலையுடைய பாம்பு. 1000 தலை. ஒரு தலை பாம்பு. இது ஒரு தலை. இது ஒண்ணு என்ன பண்ண போறியா? மாமா பாம்பு நீ பாத்துக்கிறியா? ஓ ஒன்னு தனி பாம்பு. ஒன்னு தனி பாம்பு. அதுக்கு வந்து பாருங்க தனி பாம்பு. குறைவிலாது பற்றி எல்லா வளங்களும் பெற வேண்டுமாய் அகஜரி வணங்குகிறேன். வணக்கம் பல வணக்கம். மாமா போலாம் மாமா. எனக்கு ரதச்சாரதையா வரீங்களா? நான் எம்மா பாக்கியது மாமா அனுமா கோடி எப்படி பாத்தியா மேலா நேரத்தில் இந்த நாடகத்தை 3 பேர் போட்டுருக்காங்க. ஆமாம் சாலையார் ஒண்ணு 2 3 பேர். ஆமா
பாக்குற கூத்து மாமா இது முப்பாடி மாமா எப்படி தெரியுமா அதையெல்லாம் பாராமல் எங்களுக்காக இந்த பாரதா மாமா இந்த பாரதத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும், இந்த ராஜாக்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படி என்ன சூதுகார கண்ணா அட கோவிந்தா அட நாராயணா மாமா நீ கடவுள்தான், நீ கடவுள்தான் மாமா. காமானிடமா மாமா எங்களை கொள்வதற்கு இம்மாங்கங்களை வெட்டிட்டு வந்திருக்கேன் மாமா. அங்க எதிராளியா இருப்பது என் அண்ணன் தர்மன். நான் கொல்ல மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன். ஓ
உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ஆமா. என் நிலைமையை தெரிஞ்ச நீயாடா என் சூடுகாரன் சொன்ன சங்கமா? ஆமா. பின்ன எங்களை கொல்ல நினைச்சா அப்படி சொல்லு. தருமம் இல்லடா, ஒன்னும் தருமம் இல்லை. அப்படியா? ஆமா, எதிராக கர்ணன் எதிராக போர் பார்த்தேன். அடே அர்ஜுனா, எதிராளியா இருக்கும்படியான கர்ணன் பானம் போடலான்னு சொல்றியா? அந்த இந்திர தேவரா அர்ஜுனன் தன் தமையன் கர்ணன் மீது பானம் போட்டு கொண்டு விட்டான். அழைப்பாங்க மாமா. இப்படி ஒரு பரியாசம் பண்ண முடியாது சொல்றியா மாமா? நம்பிக்கை இல்ல மாமா. நீ யார் தெரியுமா? நீ எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? நம்பிக்கை இல்ல மாமா. அட புத்தி இல்ல, கோபம் வந்தது, கோபம் அதிகமா. நான் நேசம் தான் நிஷ்டம், நான் நிஷ்டம் கிடையாது. உரியாத தட்டி தூக்கி கடாயிடுவான். நீ வாத்தியார் சொல்றியா? பகல்லாம் பேச முடியாது, இப்ப பேசுறாங்க. ஒரே அடி செவிடு மட்டும் தனியா ஓடி போவோம். மாமா, நான் ஏமாந்து கிணிவதற்கு இந்த பித்து புத்தி விருதே எல்லாம் என் தமையன், என் அண்ணன், மாமா என் துணைவன், என் அண்ணா ஒருவர் இறந்தா நாங்க 4 பேரும் இறந்துருவோம். சாவுங்க, யாரு மாதிரி சாவுங்க, 4 பேரும் செத்துருவாங்க. பூமி பாரமா யாரு இருக்கீங்க? சேர்த்து போலீங்களா? ஏன் மாமா நாங்க என்ன மாமா உனக்கு பாவம் செஞ்சு என்ன சொல்றேன்? என் துணைவரை கொல்ல என்னால முடியாது. என் அண்ணனை நான் கொல்ல மாட்டேன்.
அங்க உட்கார்ந்து போது நான் தூங்கினான். நானா தூங்கினேன்? உனக்கு கண்ணு எங்கதான் இருக்கு? தூங்கினேன். அந்த தூக்கத்தோட வந்துட்டாங்க. ஆமா ஆமா. நான் எப்பவும் பாண்டவருக்கு நல்லதா செய்வதை தவிர கெட்டதை ஒரு பொருள் செய்வது கிடையாது. அதனால நான் சொல்வது கேள்வி. ஒரு கடத்துல இருக்க காண்டிபம், அந்த அக்கினி தேவன் கொடுத்த காண்டிபம், அந்த காண்டிபத்தை எடுத்து வளர்க்கிறேன். எதிராளியா இருக்குமையானா அந்த காண்டிபம் வளையும். உன் அண்ணன் தருவனா இருப்பானையானா அந்த காண்டிபம் வளையாது. மாமா மாறி எனக்கு புத்தி இல்லைன்னு சொன்ன பாரு, அது இப்ப ஏத்துக்கிறேன் மாமா. போய் ஏதாவது திரும்பி வாங்க மாமா. இது அப்பவே சொல்ல வேண்டியதா மாமா? ஏன் உனக்கு எங்க போச்சு புத்தி? ஏன் சரி வாங்க. ஒரு நாள் கூட இந்த விழா வளையும். ஆனால் என் அண்ணனா இருக்குடையா வளர்ந்திருக்கும் வஞ்சகமா என்னை வஞ்சகக்காரன், ஆனா திருட்டு கண்ணா, ஆனா சூதுகாரன். உனக்கு அதிகமா கோபம் பழைக்க சொன்ன, நீ சொன்ன மாதிரி அவன் எதிராளியா இருந்தால் இந்த வில்லு வளர்ந்திருக்கும். ஆனால் என் ரத்தத்தோடு என் அண்ணனா இருந்ததோடு தான் இந்த வில்லு வளையல. அப்ப யாரு என் அண்ணனை கொள்வதற்கு மனசு வைத்து இந்த பாரதத்தை முடிப்பதற்கு கங்கணம் கட்டியா? நான் ஒரு பக்கம் ஏறி ஓட்டலாம்னா சும்மா எங்க நேரம் நாங்க எங்க தலையெழுத்து உன் காலில் விழுந்துக்கிறோம். ஆமா, என்ன பண்ணுவேன் தலைவர் ஆமா. எங்க அண்ணா தர்மன் அவர் தான் சொல்ல முடியாது. எதிராளி கிடையாது. அப்படியா? ஆமா. பாவி அட போய் உன்னை சொல்லி தப்பு இல்லடா. என் நிலைமை எப்படிப்பட்டது? நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நீ என் கிட்ட வர முடியும், கால் பூச வர முடியுமா உன்னால? பின்ன நீ கடவுள், நீ கடவுளா இருக்கிறதோட தான் அப்படி பேசுற. நாங்க மாநில ஜென்மம், பின்ன கடவுள்கிட்ட நாங்க கூடிக்கிட்டு இருக்கோம்னா அது பெரிய விஷயம் தான். நீ சாமி. ஆமா. கஷ்டப்பட்டு புண்ணியப்பட்டிருக்கோம். கொஞ்சம் மாறி எதுவும் உறவாட்டா இருக்க முடியாது. ஒரு புண்ணியம் இல்லாதவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டேன். பெருங்காயம் இருக்கடா, ஒரு கட்டி பெருங்காயம் இருக்கு. அந்த கட்டி பெருங்காயத்தை எடுத்து போய் ஒரு தலைமாறு தண்ணி வச்சு அதை கரைச்சா அது வாசம் தெரியும். அந்த கட்டி பெருங்காயத்தை கொண்டு போய் கடலை கரைச்சா என்ன பண்ணும்? குழந்தைய
கிள்ளியும் விட்டுருவேன். அதை தாளாட்டியும் அதுக்கும் தர்மம் வேண்டாம் சங்கம் நீ அப்படியே போட்ட நற்பத்தின் பொருளே தோழி நாகஜயா நேத்திரரே அறியாமையா இந்த பரத போர் முடிக்க வந்த எங்கள் தந்தை நீங்கள் பணியாளராக இருக்கிறீர் சுவாமி. முடிக்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் வேற இதெல்லாம் ஓசூச்சி மாமா. நான் இவன் அடிச்சுட்டா இல்லை என்ன அடிச்சுட்டா சொல்லு மாமா. என்ன நான் இல்லைன்னா உடைக்காது. நானா மாமா எதுக்கு இருந்தாலும் அவன் கூட இருக்கிறான். அந்த 4 பேரை அவன் கூட வரான். இவனா வரான். அந்த 4 பேருக்கு அவனும் அவன் கூட வரான். இவனா அவன் கூட இருக்கான். கருதி கொண்ட துண்டில் வளர்த்து நிலவரப்படுகிறார் என்னை சூதாடி வைகவரன் என்று சொல்ல வந்தார். அந்த பகையாளி துணிகளை கிளிப்புண்டாக்கி நான் நிலத்துலாம் நெல்லுக்கு தான் தண்ணி பாசனம் அது கடைசியில புளி போய் பாஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்றது? அதனால ஒரு உயர்ந்தவனா இருக்கிறியா ஒரு திறமைசாலி நினைச்சு நான் அவங்க கூட ரதம் ஓட்டி வந்தேன். ரதம் ஓட்டி வந்தேன். ஓட்டிட்டு வந்த உன் காரியத்தை சாதிக்கிறதுக்கு நீ வந்த. ஏன் காரியமா? ஆமா. கேள்வி கேட்டேன் இவனை கேட்டா எங்க நாடே கேட்டு ஆனா மாணவன் பையா போடுறான் எதிராளி காரணம் நான் போடு. ஆமா போடுறான் எதிராளி காரணா மாமா என் கண்ணு கண்ணா சொல்லி என் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு காமிச்சிங்கன்னா நான் ஏற்றுப்பேன். எங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகணும். என்ன சொல்றா அப்ப என் கேள்வி நம்பிக்கை நான் கேட்க மாட்டேன். அவன் என்ன சொல்றப்ப நான் எப்ப பாண்டவருக்கு சகாயமா இருப்பன தவற பாண்டவரை கஷ்டப்படுத்த முடியாது. பாண்டவர் வெளியே வேணும், பாண்டவர் குலம் நாசமாக வேணும் அப்படின்னு என் உள்ளத்துல எப்பவுமே நடந்தது கிடையாது. ஆனா என்னை பத்தி தெரிஞ்ச நீ இதை சொல்லும் போது அவன் தெரியாத என்ன பேசுவான். அந்த மாதிரிதான் நடக்குது. என் நிலைமையை தெரிஞ்சவன், நான் எப்படிப்பட்டவன் புரிஞ்சவன், அதான் தெரிஞ்ச நீயே என்ன நம்பல என்னை பத்தி தெரியாது. எங்கடா நம்ப போறானோ என்ன பண்றது? எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எப்படி அண்ணனை கொள்ளுவேன்? எல்லாம் அறிவாளி ஏன்னா அறிவாளி நான் நினைச்சு வாங்க கூட வந்தேன். கடுப்பு முட்டாளம் நான் என்ன பண்ணுவேன்? சரி எது நான் முட்டாளாவே இருந்தா போனோம். என் அண்ணனை காட்டு கண்ணால. அப்ப ஒண்ணும் கடா ஏன் அட இருக்குதா பாரு. அப்படி போய் போய்
வந்த நேரம் சரியில்லை. வந்த நேரம் நல்லா இருந்தா எல்லாம் சரியா தான் நடக்கும். நேரம் சரியில்லை நேரத்துல வந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு அப்படி ஒரு நாள் பெறணும் இல்ல. ஆமா ஆமா, அது என் ராசி நெல்ல ராசி தான். ஆனா என் ராசியில எவன் தொட்டாலும் அவன் தான் இது போன தவிர என்ன எவனும் ஒண்ணு மனதில்லை. ஆனா என் ராசியா இப்ப சரிக்குது. சரி இருக்கட்டும். சண்டைக்கு போறீங்க நீ அட்டணும். ஆமா, கண்ணு ஓட்டிங்களா? யார கண்ணனா? இங்கேருந்து குருச்சத்திர பண்ணிக்கலாம் போனோம். சரி, போய் அங்க பார்த்தோம். கர்ணன் அங்க இறங்கதான் நின்றுந்தான். சரி, அவனை உருவி பார்த்தோம். உன் தம்பி இருக்கான் பாரு, அவனை கூட்டம் பாடாச்சுனா அதை எதிராளி கர்ணன் நான் நிக்கிறான் பாடுறான். உன் தம்பி குதித்தான், எடுத்தான், பறந்தான், பல்டடிச்சான், எல்லாம் பல்டடிச்ச உன் தம்பி மாரி குட்டிக்காரன் மட்டும்தான் போடல. இன்னும் சரி போடுவாங்க, ஒரு நாளைக்கு போடுவான். கர்ணனை கொண்டு போனா அப்படியே சொல்லப்படுது. சரி, அவனை செத்துருவான் தான் பார்த்தேன். ஆனா என்ன காணுது அப்போ கர்ணனுக்கு உன் தம்பிக்கு சில வளையில மீதி வசனம் அவனை கேட்டுட்டு நீ நல்லது விஜயமா இந்த மாதிரி காலங்கோயில் கூட இல்ல இல்ல நெல்லும் கூட குடிந்தா நெல்லை பத்தி வரும், நெல்ல அருள் வரும், நெல்ல பாதையில போலாம். இந்த மாதிரி சொரம்பு கூட நான் கோயில் அவன் சொல்றான் நல்ல விஜயபூவா வச்சு கொண்டே பல்லவன் கண்ணன் தன்னை வதைக்காம வீடு வந்து என்ன வில்லு உன் வீரம் தான் நின்ற வீரம் சொல்லுதா சுத்தமான சாப்பிட
எந்த பூரியனை போறதுக்கு வாங்கி வருது மாமா அவன் காலில் விழுந்துட்டான் மாமா அது மாமா கீழே மாமா ஏந்திருக்க மாமா அவன் ஏதுன்னு சொல்லுவான். தம்பி எந்தம்பி அடிச்சுடா ஏந்திரா மாமா ஏஞ்சாதானே நான் ஏந்திருக்கேன் ரெண்டு பேரும் ஏந்திரிங்க நான் ஏந்திரு மாமா முதல்ல அவனை எழுப்பு. முதல்ல ஏந்திருக்கோம் மாமா ஏந்திருக்கா என் புள்ளி பிரிஞ்சுருந்தோம் மாமா ஆதி மாமாவை மாமா நான் ஏதாவது பிழை செய்திருந்தா என்னை பொறுத்து கொள்ளும் மாமா வீடாது நான் வேறு அல்ல. அல்ல இருவரும் ஒருவரே ஒருவரே மூன்று யுகமாக இருந்தால் நாம் இருவரும் மாறி மாறி பிறந்திருக்கிறோம். இருக்கிறோம் நீ நகரா வந்திருக்கிறான், நான் நாராயணன் வந்திருக்கிறேன். ஆமா. அதனால நமக்குள்ள பாகுபாடு கிடையாது. கிடையாது. இப்ப வளர்த்த காண்டிபம் இருக்கு. ஆமா. இந்த காண்டிபத்தை வளர்த்த பானத்தை அதோ பா இதோ கண்ணனாகப்பட்டவன் குருச்சேத்திர பூமியில இருக்கான். அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அதனால புகபானத்தை விட்டு இருட்டாகணும். ஏய், புகைப்படம் தான் நினைச்சா. எதுக்கு மாமா பொதுவாக குருச்சேத்திர பூமியில வந்து தனியா ஒரு கம்பை வச்சு நட்டு வச்சிருக்காங்க. ஆமா குருச்சேத்திர பூமியில அப்படின்னு சொல்றாங்க அவன் தனியா நட்டு வச்சு அதுல சூற நிக்கிறான். மகால போய் ஜனம் நடக்கும்போது அந்த தேவதை நிக்கிறான். இல்லையே எல்லாம் ஏமாத்துங்க நான் சொல்றேன், சூரன் தனியா வந்து கம்ப நடுவில் குருச்சேத்திர பூமியில ஒரு பூச்சி கொடுங்க குருச்சேத்திர பூமி. ஆமா கம்ப முட்டை பார்த்து பாலைவனம் மாதிரி இருக்கும் பாலைவனத்துல தனியா ஒரு கம்ப நட்டு வச்சு அதுல சூற நிக்கிறான். போடுறதுக்கு அதை விடுறான் பாரத்தை. அது கிடையாது இதை புகபானம் புகைப்படம் இருளாக்கி விட்டு இருக்கு. இருட்டாக்கி என்ன பண்றான்னு பாப்போம். சரி மாமா. நீ போய் அந்த சூழல் மாமா உட்காரு மாமா மாமா பாம்பு மாமா அருமையோட இது என்னையா மன்மகத்திலே ஆமா இவன்காலே அவன் விழுந்தான் விழுந்தான். அவன்காலே இவன் விழுந்தான் அவன் விழுந்தான். பையன கவிதாண்டி போதானே ஆமா உக்கால போயிடலாம். இஷ்டப்படுறான் காலில் விழுறான். அதான மாமா நம்ம மாமா சங்குள்ள நம்ம விழுந்துக்கிறோம் இந்த வக்கால வழிக்கு என்ன கிடைக்கு ஏன் மாமா கர்ணன் தண்டைக்கு வந்துட்டான் வந்துட்டாரு இனிமேல் அவன் பழைக்க முடியாது அப்படி என்று உயிர் பயத்திலே ஒருத்தவங்க முடிஞ்சு வயிற்று கிடக்கிறான் அவன் சனி தேசம் அவனுக்கு சனி தேசம் மாமா மண்டையில ஏறி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கத்துனா போறான் மாமா ஏன் மாமா அதாவது இவன் இருக்கா பாரு அந்த கீரை கிடைக்க சட்டி புளிச்சக்கீரை கடையிறதுக்கு தான் இந்த சட்டி சரியா இருக்கு அந்த புளிச்சக்கீரையை பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் ஆபத்துக்கு சாப்பிட்டு போறது நாங்க அப்ப வியாபாரமே அதான் ஏமாமா எல்லாரும் நான் வார்த்தை நாக்க முடிக்கிறதா கேட்கிறேன் நானு சொல்லு. ஐயா பரந்தா கேவி மாவட்டம் சார்ந்த வேலையா அவர்களும் அன்பழகன் ஐயா அவர்களும் ஆயப்பேட்டையை சார்ந்த விழாக்குழுவில் வருவதாக இருக்கக்கூடிய அன்பழகன் ஐயா அவர்களும் அதாவது மருத்துவராக பணியாற்றி வர முடியாத சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களும் பொன்னாவத்தாரை சார்ந்து கள்ளப்பேட்டை சார்ந்த அசுரப்புகள் ஆறுமுக ஐயா அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதம் பெற்று வணக்கம். ஓ மாமா நீங்க இருக்கின்றாரே ஆமா இந்த கீழே சட்டி ஒன்றுக்கு உதவி இல்லாதவன் அவன் என்ன சொல்லிருப்பான் அவன்கிட்ட
கண்ணன் அவனுக்கு வந்து விட்டான். அவரை வெல்ல ஒன்றால் முடியாது அர்ஜுனா. நீ பயப்படாத. ஆனா உனக்கு உறவுகார வேற இடத்துல இருக்கான். அங்கே படைகளை கொண்டு வந்து நாம அவனை எதிரே வெல்லலாம் அப்படி என்று அந்த புறங்கார இவனுக்கு அப்ப யாரு? அவங்கிட்ட படையை கொண்டு சண்டைக்கு வரலான்னு இவன் சொல்லிருப்பான். என்ன இந்த கீரை கடைக்கு சட்டி ஏமாமா இந்த பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டான். என்ன இவனுக்கு சனி தசை. அத பொல்லாத காலம் இந்த பையன் இந்த ஆடு மாடு வேண்டாரு இடம் பையன் இவன் சொல்லி அவன் வரலாமா ஐயா? அந்த கவிதையை இவன் பேச்சை கேட்டு வரலாமா? ஏமாமா அவன் சொன்னா இடம் பையன் அதுல கடைசி புழுக்க இவன் அவன் இவன் பேச்சை கேட்ட அந்த கவிதை வரலாமா? முதல் காலத்திலே அதாவது பிள்ளை அரங்கேற்றம் செய்த போது இந்த பையன் இருக்கானே ஆனா அந்த ஒருவருடைய வித்தையை மட்டும் வைத்து அவன்தான் உலகில் உயர்ந்தவர் என்று நீதியை எப்படி சொல்லலாம்? இவரை விட மேலான வித்தை நான் செய்கிறேன் என்று வில்லை எடுத்து இந்த அர்ஜுனனுடைய மேலான வித்தைகளை செய்து காமித்தேன். அந்த சபையோர்கள் எல்லாம் கந்தனே சிறந்தவன் கந்தனே சிறந்தவன் என்று யாவற்றுமானவர்கள் தலைகள் விழுந்து ஓடிய பையன் தானே இந்த பையன். அன்னைக்கு பயந்து போனவன் தானே. இன்னைக்கு இவன் வரலாம் தலைக்கணம் முடிச்சு போச்சு. தலைக்கணம் முடிச்சா முடிச்சு எங்கேயோ பிறந்து வாழ்ந்த கவிதை அவனை உயிரை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்க வந்திருக்காங்க. இந்த சிரிப்பு கடைசி சிரி சிரி சிரிடா என்ன சிரிப்பு கடைசிங்கிறான். யாரு அவருக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கடைசி இந்த சிரிப்பு இதோட சரி இப்பறம் சிரிக்க முடியாது. இதோட முடிஞ்சுட்டான். சரி பாப்போம். சொன்னாங்க இந்த தேர்வடி பையன் இருக்கான் பாரு. ஆமா கூட ஒரு கல்யாணி வந்துருக்காரு. ஆமா அந்த சண்டையா அந்த மாமங்காரன் அந்த மக்கால ஓடிய முதல்ல ஆய் காட்டும். அதனால அவன் பேர்ல 3 அக்கினி கடை. நான் ஓட்டு உடம்பு தான் அம்மா தான் இருக்கும். 3 அக்கினி மானம் போட்டு அவனை சொல்லலாம். சண்டைக்கு நான் தானே வந்திருக்கேன். அந்த பேமாரிக்கு கண்ணு தெரியல தெரியலையா? அதாவது கேட்ட சண்டைக்கு வந்தவரை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வந்த வேலை பாடம் சோத்துக்கு நல்லா பீத்துக்கு நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுவான். சண்டைக்கு வந்தா முதல்ல சாரதியை கலத்துக்கணும். ஆமா 2வது தேர அழிக்கணும். 3வது ஏறு வந்தா ஆமா ஜாம்பேர்ல போட வந்தானு முறையாதான் நம்ம செய்யறோம். நாம எப்பவும் முறையா செய்யறோம். ஆனா ஊட்ட எலி அடிச்சா காட்டு எலி பறக்கும். இது ஊட்டி எலி. அக்கினியானவனுக்கு மார்வெல்லாம் சல்லடக்கம் போல் துளைச்சிருக்கிறார். நான் நிமக்கத்திலே துணையை தட்டி மண்டவில் கரம் பிடித்து வாங்கிய மாதம் போட்டு அந்த கிச்சன் மேல் அநேக
சல்லடகன் போல் தோல்ச்சிட்டாங்கிறான், கிருஷ்ணன் மேல் அநேகம் போனான்னு. சரி, அப்புறம் கிருடி மேல் தன்னை கோடி, கிருடி தேர் மேல் கோடி. அங்க கொண்டு ஆமா, அந்த பையன் தேர்ல இருக்கும் வரையில ஆனா அவனுக்கு பெருமை. தேரை உடைச்சிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான்? ஏறி வந்த ராஜாயிஷ்டா கீழே வேலை கிளப்பா. அப்ப மலைக்கு சீரி போச்சு. ஆமா, ஓடியா ஓடியா சுத்தி ஓடியா பாப்பு. ஏதாவது பானை இருக்கா பாரு. ஒரு பானம் இல்ல, பானங்கள் இல்ல, அம்பராஜுடையே பானம் இல்லை. ஆமா. ஐயா சவரணத்தை காலத்தில் என் அப்புறாக இருக்கும்படியான ஆயுதமல்ல ஒன்றுமே இல்லாது நான் தவிப்பதற்கு காரணத்தை என்ன தெரியுமா? ஐயோ, வித்தை போதித்து வந்த காலத்தில் கல்வி மேல் உள்ள காதலை நான் ஓடி வந்து குருவான தோழரை வணங்கி, ஐயா எனக்கு இங்கு வித்தை போதிக்க வேண்டும் என்று நானும் வணங்கிய காலத்தில் ஆனால் தோழனானவன் அடே கண்ணா அலுவலகத்தை தோற்றமான பிள்ளைகளுக்குத்தான் நான் கல்வி போதிப்பிருந்தவர நீ ஒரு தாய் தெரியாது இழுவலத்திலே தோற்றமானவள் உனக்கு ஒரு கால கல்வி போதிக்க முடியாது என்று மறுத்து விட்டார். குருவான தோழனுக்காக எப்படி எனக்கு கல்வி பயிர வேண்டும் என்று விடாமுயற்சியினாலே ஓட்டோட்டமாக மேலுமலஞ்சாலையில் இருக்கக்கூடிய பரசுராமமூர்த்தி இடத்திலே சென்று ஏனால் இந்த குருவுக்கு குருவான தோழனுக்கு ஆசிரியர் அது பரசுராமமூர்த்தி தானே எப்படி என்று அவரிடத்திலே சென்று வணங்கி, ஐயா கல்வி மேல வந்திருக்கின்றேன், எனக்கு கல்வியை போதிங்கள் என்று வணங்கினேன். ஆனால் பரசுராமமூர்த்தி ஆனவர் அடே கண்ணனே, நானும் முதல் காலத்திலே சபதகிரி மகாமுனிவின் தந்தையினுடைய சிரமரித்த காலத்தில் வந்து அதாவது அத்துடனானவர் என் தந்தையினுடைய சிரமரித்த காலத்திலே உலகிலே இருக்கக்கூடிய அந்த தவிர்த்து சத்திரியனுக்கு ஒரு காலதானோ வித்தை போதிப்பதல்ல அப்படி என்று நானோ மனம் கொண்டிருக்கின்றேன். நீ யாரடா உன் குலம் என்ன என்று கேட்க யாரானோ அந்த வந்தவள் என் பெயர் கண்ணன் ஐயா என்று அவரிடத்திலே பொய்யுரைத்தினானோ கல்வியை பயின்று வந்தேன். ஒரு நாள் அந்த பரசுராமமூர்த்தி ஆனவர் என்று சொற்சாட்டமாக இருக்கிறாரே அப்படி என்று என்னையோ அவரை வைத்து என் மடி மீது அவன் நித்திரையாக கொண்டிருந்தார். ஆனால் அப்போது அந்த வேளையிலே ஒரு கருவண்டால் ஓடி வந்தது, என் துணையை துளைத்தது. துணையை துளைத்து காலத்திலே குருதியானது ஆறாக பெருகி வருகிறது. குருவானவர் நித்திரை இருக்கின்றார். நாம் பதறிவிடுவோமே, ஆனால் நித்திரை பக்கம் வந்து விடுமே அப்படி என்று நான் அசையாது இருந்த போது அந்த உதயமானது அவர் உடலுக்கு என்ன சுயநினைவை பற்றி எழுந்த பரசுராமமூர்த்தி ஆனவரே கண்ணா, நீ உண்மையை சொல்லடா, நீ அந்த உலகத்தாரா இருப்பாய், ஆனால் இந்த குருதியை கண்டால் கனவு ஓடி இருப்பாயே, உண்மையை சொல்லடா என்று என்னையோ கேட்ட காலத்தில் ஐயா நான் கல்வி கொண்ட காதலினாலே பொய்யுரைத்து விட்டேன் ஐயா. என்னாரோ சத்திரகுலத்திலே வந்தவர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் பாலத்தை வணங்கிய பொழுது அந்த பரசுராமமூர்த்தியானவர் ஐயா
மேலும்படி செய்து விட்டாயடா. ஆனால் எதிரியால் இடத்திலே உயிருக்கு போராடும் போது நீ எதிரத்திலே கட்ட வெற்றிகள் அவருக்கு பிறகாத போவது கனவு என்று அவர் கொடுத்த சாபமானது எனக்கு இந்த நாளிலே வந்து விளைந்து விட்டது. ஐயா சாரதி திறமை உள்ளவர். ஏதேனும் உபாயங்கள் இருந்தால் எதிராளியை வெல்வதற்கு காலத்திலே அர்ஜுனாபட்டர் காண்டாவளத்தை எடுத்தாரு. ஆமா, அப்போது ஒரு கஞ்சமண்டு புகுந்து கொண்டார் ஒரு நாகபாசம். அந்த நாகபாசம் இருக்கிற வரைக்கும் ஆமா, ஏன் பயப்படுகிறார்? எடுத்து தூதுவன் காட்டி அர்ஜுனன் ஏதோ தவைத்திருந்த யோசனை சொன்னேன். ஆனா அதோடு நிறுத்திக்க, எங்க உடலுங்கிறதெல்லாம் நீ சொல்லப்படாது, எனக்கு தெரியாது. உனக்கு சொல்லி ஆகணுமே சொல்றேன். வண்டி ஓட்டி வந்தவன் சரி, இவன் சொல்றான் நேரா மார்புக்கு நேரா விடு அப்படின்னு. இவன் கோபம் நேரா அவன் மார்பை பிடிச்சி புடுங்கும். அவன் கூட இருக்கவன் யாரு? தகுதி திருப்பி அவன் ஏதாவது பச்சலை வச்சிருப்பான், கட்சிக்கு உள்ள கொடுப்பான், திரும்ப அந்த பையன் உயிர் பெற்றுடுவான். அதை விட இது புடுங்கும் போது அந்த பையன் துடிக்கும். ஏன் யோசனைக்கு இரண்டாவது ஒரு காரணம் என்ன? சரி, கண்ணை ஏமாந்து போய் நின்னா சல்லியன் சொன்னா இவன் சொல்லிதான் அவன் விட்டான். அவர் சொன்னதால விட்டாரு அப்படின்னு பேரு புகழ் யாருக்கு? அவருக்கு. ஒண்ணுக்கும் உதவில்லாத பையன் சோறுது. வண்டி ஓட்ட வந்த பிறகு போல் போச்சு, நான் சண்டை போட வந்தவன். அவன் என்ன ஏன் அறிவுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, மார்புல விட கழுத்துக்கு விட்டா ரெண்டா போடும். கையை விட்டுது. சபாஷ். இவன் தூங்கிட்டு பாரு. சல்லியர் சொன்ன பிரகாரம் கண்டிப்பா நீ செத்து போயிருக்க. ஆனா அவன் கழுத்துக்கு நேரா விட்டான். ஏற்கனவே பூமாதேவிட்ட 12 அங்குலம் இந்த பூமி இடம் வச்சிருந்தேன். அவன் பாலத்தை ஆகாசத்தை விட்ட பொழுது வயல அனுமானம் இருந்தான். அந்த அனுமான் பலத்தை கொண்டு என் பெருவெல்ல வச்சு அழுத்தணும். 12 அங்குலம் உள்ள கீழி மூடி சக்கரத்தை தான் அழுத்து போய் உட்காரு போ. அந்த கம்யூனிட்டி சேர்த்து போறது நீயா? அவன் எங்க போனாலும் காண்டாவனத்திலே உயிர் பிழைத்து ஓடி வந்து அர்ஜுனனை கொல்லுவேன் கண்ணா, என்னையும் கைப்பாடமாக கொண்டு கொள் என்று என்னத்தில் அடைக்கல வந்தாயே பாவி. என் தாய்க்கு கொடுத்த சத்தியம் ஒரு கலைக்கு மேல் மறுகளை தொட மாட்டேன் என்று ஒன்று நான் சொல்லி இருக்கிறேன். சத்தியம் மீற மாட்டேன். என் முகத்துடைய ஒழிப்போம்.
அட எங்கய்யா நீ சொன்ன பிரகாரம் மார்புக்கு நேராக விட்டா புகழ் உடஞ்சாந்து விடும் என்று நான் கழுத்துக்கு நேராக விட்டேன். அது போய் அவன் பீலி சிகாரத்துக்கு கொண்டு வந்தது. அதனால இரண்டாவது தாய்க்கு கொடுத்த சத்தியத்தினால விட முடியாது. வேற ஏதாவது யோசனை இருந்தால் சொல்ல மாமா. வேற ஒரு யோசனை விடல மாமா. என்னையா அந்த மாதிரி பாயா இருக்கு அப்படியா? எது மத சரியா இருந்தால் இந்த மயிலாது போனோம் இந்த விஜயனை கண்டிக்காவிட்டால் கதிர்மலம் முதல் காலத்திலே அந்த அந்தரன் என் மனைவியை திருமணம் செய்த நடத்தில் வரும் காலத்திலே ஒரு கண்ணு மேல் ஏறி கண்ணு உயிரிட்ட போது அந்த கண்ணு இந்த தாயாளரான பாவி என் பிள்ளையை கொண்டு குவித்து விட்டாயே என்று உடனே அந்தரனானவர் அடே கண்ணா உன் மனைவி மேல் கொண்டு பாதித்தினால் என் பிள்ளையை நீ கொண்டு குவித்திருக்கின்றார். ஆனால் நீ ஒரு மனைவி மக்களை பிரிய கடவுது உயிர் போகும் தருவாயில் எதிராளியோடு அவர் செய்யும் பொழுது இந்த ரதம் உனக்கு உதவாது போக கடவுள் என்று அவன் கொடுத்த சாபம் நிலைத்து விட்டது ஐயா. தூக்கி விடலாம் எப்படி ஆகுது ரதத்தை உயிரை எடுத்து விட்டோமே. ஆனால் பெரிய கடவுள் இந்த மாதிரி கேபினே இல்ல. ஆமா அவன் வந்து தன்னுடைய ரத சக்கரமாகப்பட்டது பூமியிலே அழுத்தி அவன் தோல் கொடுத்து அவன் ஆயுதம் இல்லாத நீ நாயத்தை பேச போலாம். ரதத்தை தூக்கி சமப்படுத்திட்டா அவனை ஒண்ணு பண்ண முடியாது. போடு பாடம். சரி எல்லா தர்மமும் எனக்கு தெரியும், நியாயமும் தெரியும். நீ போடு பாடம். இப்ப கர்ணனாகப்பட்டவன் உயிர் போகாமல் பரதவித்துக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த தர்மம். ஆமா, அந்த தர்மத்தை தானமாகணும். வேஷம் போட போறான். அந்த வேஷம் தம்பி, நான் போற வேஷமே புரியாது. வித்தியாசமான வேஷமா இருக்கும். புரிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும், புரியாதவனுக்கு தெரியாது. புரியாதவனுக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அது புரிய வைக்க முடியாது. புரிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வாங்க படைக்கே வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் நிறையா இருக்கிறது. ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறேன். எங்கே தேடி பார்த்தேன். பல பேர் சொன்னார்கள் அந்த தேசாதிபதி குடவெள்ளல் கடன் இருக்கிறார், அவருக்கு செல்வரி ஆனால் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு ஏதுவாக வழிவெடுக்கும் அப்படி என்று சொன்னார்கள். அங்க தேசம் பார்த்தேன். அங்கிருந்தவர்கள் அங்கு தேசாதிபதி குருந்தாத்திர பூமியிலே சந்தைக்கு போயிருக்கிறார் அப்படி என்று சொன்னார்கள். அங்கிருந்து பார்த்தால் எதிராளி பாடம் அவியோனிலையில் கலங்கியதை ஆக்கி அகத்ததுவோ புறத்ததுவோ கரி பாவியே அழிக்கும் போதிரியல்ல. ஐயா, முதல் காலத்தில் யார் எதை கேட்டு போலாம் இல்லை எல்லாமல் மாறி கொடுத்த கையா இது. அந்த நிலையிலே நீ மாறாது. இப்ப என் உயிரானது என் உடலில் இருக்கிறதா, என் உடலை விட்டு வெளிப்பட்டு விட்டதா என்று தெரியாது நான் துன்பப்படும் பொழுது ஒரு ஏழை பிராமணன் வந்தா
இல்லை என்றால் கொடுத்த கண்ணனானவர் அவருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் என்ற அவப்பெயரை எனக்கு கடமுடிவான காலத்தை பெற்றுக் கொடுக்கவா ஐயா என்னிடத்திலே தார கேட்கிறேன். நான் என்ன ஐயா வைத்திருக்கிறேன்? இப்படி வளர்த்த எந்த பொருளும் கிடையாது. ஒன்றுமே இல்லையே. இது அணிந்திருக்கிறார்களப்பா விலங்கு என்ற ஆபரணம். அந்த ஆபரணத்தை கொடுப்பாயானால் இதை யாருக்கிறா வித்து அதை பொருளாக மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது விஷயம் சாப்பாடு ஐயா எதிராளி மானம் எண்ணீர் பட்டதினாலே இந்த உடைகள் எல்லாம் அவருக்கு ஐயா சுவாதீனம். பிறகுள்ள நான் எப்படி ஐயா அதிலும் கொடுத்து வைக்காத பாவி எல்லாம் போகட்டும். நான் செய்த பாவம் எல்லாம் போவதற்காக நீ பிறந்த பொழுதிலிருந்து இதுவரைக்கும் செய்து வந்தால் தர்மத்தையால் தாரமாத்து கொடுத்தா நான் செய்த பாவம் எல்லாம் போய் நான் ஓட்டத்தில் குபேரன் போல அளவற்ற செல்வம் பெற்று வளம்பெற எந்தன் கீர்த்தி வாழ்வையும் அநேகமுற்றி இலகிய பிராமணரே நான் இங்கனை தருவதையா ஐயா நீங்கள் கேட்ட பிரகாரம் இந்த தாரகாசனுக்கு இடத்திலே ஜலமில்லையே எண்ணுமில்லையே. ஒரு மார்பிலை கத்திருக்கிற பானம் அதை அசைப்பாயானா குருதி என்று சொல்ல முடியாத உதிரம் வரும். அதை ஜலமாக பாவித்துக் கொள்ளும். சரி ஒரு கெட்ட காலத்துக்கு தான் போய் வரேன். நெல்லுக்கு அவன் கூப்பிடல கெட்டதுக்கு தான் கூட்டான். நான் ஓண்டி எள்ளு வச்சிருக்கேன். இந்தாயப்பா இதை வச்சு இதை ஐயா நாடையை பிடிக்கிறதா நான் நாடையை பிடிக்கிறதா நான் வாரி காலத்தே கரியமாயம் கரியமாயம் ஒரு கலசத்தோடு உயிர் பிழைக்க வேண்டும் என்று அக்கினி தேவனிடத்தில் ஓடி வந்து விழுந்து அந்த வேளையிலே நீங்களோ அக்கினி தேவனத்தை பிறக்கும் பொழுது கண்ணனாகலாம் தோற்றமான போது எல்லா தர்மங்களையும் செய்து வந்தேன். ஆனால் கடைபிடிவான காலத்தில் இப்போது இடத்திலே காலங்களை பற்றி எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறாயே எனக்கு எத்தனை பிறவைகள் வந்த போதிலும் பிறருக்கு இல்லை என்று சொல்லும்படியான மனசும் அதற்குரிய செல்வங்களை இந்த பிறவிலே 32 தர்மம் அந்த 32 தானத்திலே போக வந்து சொல்ல முடியாத அன்னதானத்தை செய்யல. அதனால எப்பா அடுத்த பிறவிலே இதோ திருத்தன்காட்டம் முடியும். நீ என்ன பண்ண தெரியுமா? சீராளனாகவும் பெருதுண்டனாகவும் உன் பிள்ளை சீராளனாகவும் உன் மனைவியாகப்பட்டவன் இதோ பெண்காட்டு நகையாக பிறந்து அங்கே சிவபதவியிலே அன்னதானம் செய்து வருவதானால் அப்பதான் உனக்கு மோட்சம். சைவத்துல மோட்சம் வைசவத்துல மோட்சம் இல்லை, சைவத்துல மோட்சம் போய் சேரு.
என் கரத்தாலே என் பின்னாலே என் அண்ணனை நான் கொன்ற மாதிரி. நான் 6 பேர் முன்னாடியே கொண்டுட்டான். வெறும் செத்த பாம்பை தானே அடிச்சிருக்கீங்க. எவனா அவன் ஒண்ணுமே பண்ணல, எவனா அவனை கொல்லல. இதுக்கு முன்னாடி செத்து போனான். நீ என்ன மயில் கொண்டா பல வேலை போவா செத்தவனு கொண்டு அப்பா அவன் ஆயுதம் கொண்டு விட்டாரு. அதுதான் அதனால இன்னும் நடப்பது ஒரு நாள் சண்டை இருக்கு. அந்த ஒரு நாள் சண்டையில பாண்டவர்களுக்கு பாவத்துக்கு அழுதியா மூக சிந்தனையா முடிச்சுட்டியா கண்ணனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்து பகவான் வைகுந்தம் அடைந்தார் என்பது இந்த சரித்திரம் முற்றி பெற்றது. ஆடு பேரும் மாடு பேரும் காதுநாள் கெட்ட பேரும் சாலோக சாருச்சன் ஆங்காமதி சேரக்கணவர். நாளை இரவு இதே மேடையில் நாடகம். நாளை இரவு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எங்க கம்பெனி சந்தனார் பக்கம் மணலூர் நாடகம். நாளை இரவு இதே மேடையில் நாடகம். அனைவரும் வந்து கண்டுபிடிக்கலாம்.